Hi friends, இப்போ கொஞ்ச நேரத்துல நமக்கு தீபாவளி வரப்போகுது. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Happy Diwali! தீபாவளிக்கு டயட் எல்லாம் பார்க்காதீங்க. நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சேஃபா பட்டாசு வெடிங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஸ்வீட் செஞ்சு காட்டிட்டேன். இந்த வீடியோவில் வந்து இந்த தீபாவளிக்காக 3 வகையான கார பலகாரம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தட்டை செய்ய ஒரு 20-25 வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை பவுடர், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், வெண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் நான் போட்டுக்கிறேன். 10 கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா ஜிப்லாக் பேக்கில் எண்ணெயை தடவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டை போட்டுக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணத்தை வச்சு நம்ம அமுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தட்டையை போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டை வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 பக்கம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தட்டை ரெடி ஆகிடுச்சு. மிக்சருக்கு ஃபஸ்ட்டு காரா பூந்தி செஞ்சுக்கலாம். காரா பூந்திக்கு ஃபஸ்ட்டு மாவு கலக்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கணும். இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இது கூட 2 பிஞ்சு சோடா உப்பு. இந்த பதத்தில் நம்ம கலக்கி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் காரா பூந்தி ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் நிறையா குடிக்கும். ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஹீட்டில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூந்தி கரண்டி கடையில் விற்கும், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சல்லி கரண்டி வீட்டில் இருக்குல்ல, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பூந்தியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது தான். இது வந்து ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். வெந்துடுச்சின்னு பார்க்குறதுக்கு கையில் வந்து பிச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெயெல்லாம் சீக்கிரம் வடிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா பூந்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஓமப்படி செஞ்சுக்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது கூட 1 ஸ்பூன் சூடான எண்ணெய். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு பிசைறது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து நம்ம முறுக்கு உலக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற தட்டை வந்து போட்டுக்கணும். உலக்கில் வந்து சைடில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து ஒட்டாமல் வரும். நமக்கு நிறைய வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ இந்த மாவை உலக்கில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான். காரா பூந்திக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதிலே வந்து ஓமப்பொடியை புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. திருப்பி போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 2 பக்கமும் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா ஓம்பொடியும் வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம எல்லா பருப்பையும் வறுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 1 கப்பு வேர்க்கடலை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப்பு முந்திரி பருப்பு ஒரு 1/4 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது கூட 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டு ஒரு 1/4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுத்துடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவல் வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெயை வந்து நல்லா ஹை ஹீட்டில் காய வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவல் போட்ட உடனே பொரிஞ்சிடும். நம்ம கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 6-7 பல் பூண்டை வந்து தட்டி அதில் போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை 1/4 கப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்ட உடனே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, தெரிக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஓமப்பொடியை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்ச எல்லா சாமானையும் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்துலேயுமே உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கோம். அதை பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், கடையில் விற்கிறத விட சூப்பராக நம்ம நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. கால் கப்பு கடலை மாவு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, 2 பிஞ்சு சோடா உப்பு, 1 ஸ்பூன் பூண்டு பொடி. இதை நல்லா கலக்கிக்கோங்க. பூண்டு பொடி இல்லைன்னா நீங்கள் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய், நம்ம காய வச்ச எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. 1 கப்பு வேர்க்கடலையை 2 நிமிஷம் மைக்ரோவேவில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை 2 நிமிஷம் மைக்ரோவேவில் சூடு பண்ணி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறது வந்து மாவில் பாதி வேர்க்கடலை பாதி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை வந்து கடலையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி வந்து மாவில் போடக்கூடாது. வேர்க்கடலையில் போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை போடணும். பாதி வேர்க்கடலை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் நம்ம கலக்கி வச்ச மாவை வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஒரு தடவை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிற அளவுக்கு நம்ம கலக்கிக்கணும். அப்பப்போ கலக்கினாதான் வந்து பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு வந்து வேர்க்கடலையில் வந்து லைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு காய வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பக்கோடாவை எடுத்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், ஒன்றுக்கு ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பக்கோடா வேகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் நல்லா வெந்த அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பக்கோடா போட்ட உடனே கொஞ்சம் கிண்டக்கூடாது. ஒரு அரை நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வேர்க்கடலை வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 10-15 கருவேப்பிலை இலையை வந்து போட்டுடலாம். கருவேப்பிலை போட்ட உடனே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, மேலே வந்து எண்ணெய் தெரிக்கும். பாருங்கள், இப்போ வேர்க்கடலை நல்லா ரெடி ஆகிடுச்சு. கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுடலாம். நல்லா வாசனையாக இருக்குது வீடு ஃபுல்லாக இந்த பக்கோடா வாசனை. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதோ நம்ம பண்ண மொறு கடலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கடையில் கூட கிடைக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் 3 பலகாரம் கார பலகாரம் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்களும் இந்த வீக்கெண்ட் வந்து தீபாவளி கொண்டாட போகிறோம். என்னால் முடிஞ்சால் நாங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்.
நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி வந்து டயட் பார்க்காம நல்லா சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.